இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆஹ் கடந்த போன வாரம் நம்ம மீட் பண்ண முடியாது. முந்தின வாரத்துல கூட தேவனுடைய ஈவுகள் என்னென்னலாம், அவருடைய மிகப்பெரிய ஈவு என்ன, அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தின் மூலமா நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்திற்கு தடையா இருக்கிறது என்னதெல்லாம், அந்த விசுவாசத்துல நம்ம பலப்படணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிற காரியங்களை தான் நம்ம தொடர்ந்து மெடிடேட் பண்ண போறோம். நிச்சயமா இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் நம்புறேன். லாஸ்ட் வீக்ல கூட நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்துல தேவனிடத்துல இருந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னு பார்த்தோம்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் நமக்கு நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பிதாவோடு கூட பிதாவுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது அவர் கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்ததின் நிமித்தம் தேவனுடைய அன்பு அங்க வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஆஹ் தேவனிடத்துல நம்ம எப்பவும் தைரியமா போய் நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். அடுத்ததா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நிறைய காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஒவ்வொரு நேரமும் சோர்ந்து போகிற நேரங்கள்ல எல்லாம் அவர் நம்மளை பலப்படுத்தி நமக்கு வார்த்தைகளை கொடுத்து, யாரையாவது யார் மூலமாகவாவது ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற ஒரு ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைச்சிருக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு இவ்வளோ கிஃப்ட், இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கிஃப்ட் இயேசு கிறிஸ்து தான். ஆனா இந்த கிஃப்ட பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம். ஜீசஸ் தான் மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். ஆனா ஃபெய்த் வந்து கிஃப்ட் கிடையாது, அந்த கிஃப்ட ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஃபெய்த் இல்ல அப்படின்னா நம்ம, நமக்கு நல்லா தெரியும் ரோமர் 10:10 ஆஹ் இருதயத்தில் தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யறோமா, ரட்சிக்கப்படுறோமா. அப்போ அந்த இருதயத்துல நம்ம தேவனை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ இந்த ரட்சிப்பு, இது எல்லாமே எப்படி வருது? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ அவருடைய கிருபையின் நிமித்தம் விசுவாசத்தின் மூலம் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ இந்த விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம கிறிஸ்துவையே நம்ம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்றோம். கிறிஸ்துவினுடைய அவர் செய்து முடித்த அத்தனை நன்மைகளையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எபேசியர் 2:8 அதை தான் பார்க்கிறோம். கிருபையினாலே அவருடைய பை கிரேஸ், அவருடைய இரக்கம் கிருபை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் அப்படின்னா இது அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்ம இங்க கூடி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கிருபை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கண்டிப்பா இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஒருவேளை பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்தா கூட எத்தனையோ பேர் இயேசுவை உண்மையா அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளல. நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ உண்மையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா அது நிச்சயமாக அது தேவ கிருபை அன்றி வேற ஒன்றும் இல்ல. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் நம்ம தேவனை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். சரி, அப்போ இந்த விசுவாசம் எதற்காக முக்கியமா கருதப்படுது? முதல்ல இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இட் ப்ளீசஸ் காட். ஃபெய்த் வந்து தேவனை என்ன செய்தான், ப்ளீஸ் பண்றதா. அப்போ அதாவது ஃபெய்த், விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம மூளை அறிவுல இல்லாதபடி எங்க பார்த்தாலும் இருதயத்துல விசுவாசம்
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ் மனதுல தேவனை விசுவாசிக்கிறதற்கு பேரு தான் விசுவாசம். நம்ம எத்தனையோ வசனங்கள் நம்ம படித்திருக்கலாம், எத்தனையோ வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த வார்த்தை நம்ம இருதயத்துல சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தை தான் நமக்கு பலன் தரக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த விசுவாசம் நம்ம இருதயத்துல அவரை நம்புகிற நம்பிக்கை, அவரை நம்புகிற விசுவாசம், இந்த இருதயத்துல அவருடைய வார்த்தையின் மேல சந்தேகம் இல்லாமல் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்குதாம். அப்ப இன்னைக்கு நம்ம இருதயம் அப்படிப்பட்ட விசுவாசத்தினால நிரம்பி இருக்கா, இல்ல பயத்திலையும் சந்தேகங்கள்லயும் குழப்பங்கள்லயும் நம்ம நிரம்பி இருக்கிறோமா? ஏன் இந்த பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பயங்கள் தான் நமக்கு விசுவாசத்தை தடுக்கக்கூடிய காரியமா இருக்குது. இன்னைக்கு வசனம் தெளிவா நமக்கு தேவன் நம்ம கையில எழுதி நமக்கு கொடுத்திருக்கிற காரியம், வார்த்தை நமக்கு 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம்லாம் அவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறாருங்கிறத தெளிவாய் வார்த்தை சொல்றத பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள ஏன் பயங்கள் வருது? ஏன் அப்படின்னா, அந்த இருதயத்துல அந்த வார்த்தை இல்ல. இருதயத்துல எந்த ஒரு வார்த்தை விதைக்கப்படலையோ அந்த வார்த்தையினால நமக்கு பலன் இல்லை. அந்த இருதயம் எப்பவுமே பயத்துலதான் நிரம்பி இருக்கும். ஆனா மூளை அறிவுல நம்ம எல்லா வசனங்களையும் தியானிக்கலாம், நம்ம மூளை அறிவுல எல்லா வசனங்களையும் மனப்பாடமா படிச்சிருக்கலாம், சூழ்நிலைக்கேற்ற வசனங்களை சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் யாருக்குமே பிரயோஜனப்படாது. அப்போ இருதயத்துல இதெல்லாம் இன்னும் நம்ம டீப்பரா பார்க்க போறோம். இந்த பிரேயர் செஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பிரேயர் செஷன்ல இந்த காரியங்களை குறிச்சுதான் எப்படி இருதயத்துல ஒரு வார்த்தைய நம்ம கொண்டு போய் வைத்து அந்த வார்த்தைய நம்ம விசுவாசத்துல நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக அந்த வெனஸ்டே பிரேயர் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். நிறைய காரியங்கள் நிச்சயமா இதுவரைக்கும் விசுவாசத்துல ஒரு நாள் நல்ல விசுவாசத்துல உறுதியா நிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நம்ம நிச்சயமா இனி கேட்க போகிற சத்தியங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய சத்தியங்களாகத்தான் இருக்கும். அதனாலதான் நான் அதை வேல்யூ பண்றவங்களுக்காக, அதை உண்மையா கேட்டு அதை உள்வாங்குறவங்களுக்காக தான் அந்த வெனஸ்டே. ஏன்னா இது எல்லாரும் அதை ரிசீவ் பண்ண முடியுமா, அந்த ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால அதை உண்மையா அதை உள்வாங்குறவங்களுக்கு நிச்சயம் அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். இதுல எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அந்த சத்தியத்தை உண்மையா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த தாகமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தான் சொல்லி கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் இருதயத்துல பதியும். அப்போ அந்த இருதயத்துல பதிக்கப்படணும்னா அந்த வாஞ்சையா அதை வேல்யூ பண்ணி கேட்கிறவங்களுக்கு தான் அது நிச்சயமா பிரயோஜனப்படும். நிச்சயமா அந்த பிரேயர் செஷன்ல முடிஞ்ச வரைக்கும் அதுல எல்லாருமே நீங்க கலந்து கொள்ளுங்க. இப்போ கிளியரா இருக்காமா? கேட்டுதான் நான் பேசுனது? அக்கா திடீர்னு கேட்டுதுக்கா, திடீர்னு ஸ்டக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகுதோ? ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல? ம், இருக்குதுக்கா. அப்போ அந்த வார்த்தைகள் இதுவரைக்கும் நம்ம தடுமாறி கொண்டிருந்த அந்த விசுவாசத்துல எல்லாம் நம்ம ஸ்டேபிளா நிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. நம்ம வளர போறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவ புத்திரர்களா எழும்பணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கு. அப்போ அதுல நம்ம சாதாரணமா அத ஒரு ரெக்லெஸ்ஸா கேட்கும் போது அதுல பலன் இருக்காது. நிச்சயமா அதை கவனத்தோடு கேட்டு அதை கவனத்தோட நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நிச்சயமா அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் சொல்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். மார்க் 11:23 நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்றது எல்லாமே இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இருதயம் வேற, ஹார்ட் வேற, மைண்ட் வேற. நீங்க ஒரு 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 உள்ளான ஆழத்துல, உள் மனதின் ஆழத்துல இருந்து விசுவாசிக்கிறதுக்கு பேருதான், நம்புறதுக்கு பேருதான் விசுவாசம்.
ஆமா, இந்த வசனம் இப்படிதான் சொல்லுது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமா, அந்த வசனம் இருக்கு. சேதப்படுத்தாதுன்னு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் அளவுல எடுத்துக்கலாம். ஆனா இந்த வார்த்தைய நீங்க ஆழ் மனதுல நீங்க அத பிளான் பண்ணும்போது, இந்த வார்த்தை என்ன வெயில் அடிச்சாலும், என்ன இரவுல என்ன கொள்ளை நோய் வந்தாலும் அது என்னை அணுகாதுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அப்ப அது அந்த விசுவாசத்துக்கு பேருதான் இருதய விசுவாசம். தேவன் நம்ம அப்படிப்பட்ட இருதய விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. நம்ம பயத்துக்குள்ளேயும் கலக்கங்களுக்குள்ளேயும் சோர்வுகளுக்குள்ளேயும் இருக்கிறது தேவனுடைய விருப்பமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பரிபூரண ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்துல நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அடுத்ததா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? அவர் தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்ம இருதயத்துல முதல்ல விசுவாசிக்கணும். அவரை ரியலா பார்க்கணும். காட் இஸ் ரியல். நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகளை பார்த்த உடனே தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஒரு சின்ன காற்று அடிச்ச உடனே கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அவரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் போயிருது. கடவுள் இருக்கிறாராங்கிற மாதிரி கூட சிலருக்கு டவுட்ஸ் வந்துருது. ஆனா எந்த ஒரு மனிதன் அவரை ரியல் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இது இந்த சூழ்நிலையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம் அப்படின்னு யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாய் ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அப்போ அவரை ரியலா பார்க்கணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது எல்லாமே எங்க நடக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்ஸ்ல நடக்க வேண்டிய காரியம். மூளையில நம்ம 1000 வசனம் படிச்சாலும் எத்தனை எக்ஸாம் எழுதலாம், நிறைய பைபிள் எக்ஸாம் எழுதலாம், பைபிள் குவிஸ் எழுதலாம், அதனால பிரயோஜனம் இல்லை. எந்த வார்த்தைய இருதயத்துல வைத்து விசுவாசிக்கிறோமோ அந்த இருதயத்துல அந்த வார்த்தை இருக்கும்போது நிச்சயமா என்ன காற்றடிச்சாலும் புயல் அடிச்சாலும் நமக்கு என்ன வராது? பயமே வராது. என் அப்பா சொல்லி இருக்கிறாரு இந்த வார்த்தை தான் எனக்கு உரியது, இந்த வார்த்தையின்படிதான் என் வாழ்க்கையில நடக்கும், இதை தவிர நான் வேற எதையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன். யோசித்து பாருங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அங்க அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். சவுல் அந்த தேசத்துக்கே ராஜா. ஆனா அந்த சவுல் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். ஆனா தாவீதுக்கு ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை. அந்த ஹார்ட்ல பயங்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா அவன் இருதயத்துல ஒரு விசுவாசத்தை அவன் வச்சிருந்தான். என்ன அப்படின்னா, விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணின எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத அவன் தியானிச்சு அத ஹார்ட்ல அப்படியே அதை நம்பி அதை விசுவாசிச்சு அந்த ஹார்ட்ல அந்த அந்த காரியங்களை அவன் பிளான் பண்ணி வச்சிருந்ததுனால அவன் சொல்றான் சவுல்ட்ட போய், எனக்கு இது பெரிய விஷயம் இல்ல, நான் ஒரு முறை சிங்கத்தை என் ஆடுகளை சிங்கத்தின் வாயில இருந்து காப்பாற்றினேன், கரடியின் வாயில இருந்து காப்பாற்றினேன், அவைகள்ல ஒருவனை போலதான் இந்த கோலியாத்தும் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்போ அந்த துளி அளவு கூட தாவீதுக்கு பயம் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அவன் இருதயத்துல நான் விருத்த சேதன உடன்படிக்கை பெற்றிருக்கிறேன், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிறத அவன் ஆழ் மனதுல விசுவாசிச்சிருந்தபடியினாலதான், இருதயத்துல விசுவாசிச்சிருந்தபடியினாலதான் அவன் சிங்கத்தை மேற்கொள்ள முடிஞ்சது, கரடிய மேற்கொள்ள முடிஞ்சது, அதை காட்டிலும் மிகப்பெரிய கோலியாத்தையும் அவனால் மேற்கொள்ள முடிந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம சின்ன சூழ்நிலைகள்ல கூட நம்ம சோர்ந்து போயிடுறோம், பயந்துடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இருதயத்துல அந்த வார்த்தை இல்லாததுதான் காரணம். எப்போ நம்ம இருதயத்துல பிளான் பண்ணிட்டோம், இந்த வார்த்தை இததான் சொல்லுது,
நான் என் தேவனை ரியலா பார்க்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் ரியலா பார்க்கிறேன். அவருடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இந்த வார்த்தை என் கூட இருக்கு, என் தேவன் என்னோடு இருக்கிறார், நிச்சயம் இந்த சூழ்நிலையில நான் ஜெயிக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை குறிச்சு நம்ம பயப்படவே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். நம்ம நமக்கு பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியும். தானியேல சொல்ல முடியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சொல்ல முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவங்க பூர்வ காலத்துல அவங்க நடந்த காரியங்கள் எல்லாம் அவங்க தியானிச்சு தியானிச்சு நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், நம்முடைய முன்னோர்களை செங்கடலை பிளந்து வழிவிட்டு, அந்த செங்கடல் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்க தப்பி வந்த அப்படி தப்புவித்த ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த அக்கினி சூளைக்கும் அவர் நம்மை தப்புவிப்பார்ங்கிறத அவங்க நம்பி இருந்தாங்க. சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிப்பார்ங்கிறத அங்க தானியேல் நம்பி இருந்தான். ஏன்னா அவங்க இருதயம் பயப்படவே இல்லை. நமக்கெல்லாம் அப்படி ஒரு சட்டம் போட்ட உடனே என்ன வரும்? ஐயோ இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு எவ்வளவு பயங்கள் நம்ம இருதயத்தை நிரப்போம். ஆனா அவங்க இருதயத்துல தேவனை விசுவாசித்தார்கள், இருதயத்துல அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. அப்ப இன்னைக்கு இந்த காரியம் இததான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம்ங்கிறது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. இந்த விசுவாசம் தான் நம்மை அவர் கூட இணைக்கிற காரியமா இருக்கு. நீங்க இந்த விசுவாசம் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகி நீங்க பிரேயருக்கு போங்களேன், நிச்சயமா உங்களால மனப்பூர்வமா அவரோடு கூட உறவாடவே முடியாது. ஏதோ ஒரு பேருக்கு போய் ஒரு புலம்பிட்டு வருவோமே தவிர உண்மையா ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அவர் கூட நம்ம உறவாட முடியாது. அப்போ முதல்ல விசுவாசத்தின் மூலமா தான் நமக்கு நம்ம எல்லா ஈவுகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அடுத்ததா இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்படுது? சமாதானம் கொடுக்கப்படுது, ரட்சிப்பு கொடுக்கப்படுது. வாசிக்கலாம், ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், முதல்ல ஒண்ணு நம்பணும், நம்ம விசுவாசத்தினால இப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இத இருதயத்துல விசுவாசிக்கணும். நம்ம இதுவரைக்கும் கேட்ட சத்தியங்கள் எல்லாம் நமக்கு பல காரியங்களை நம்ம மைண்ட்ல பல வருஷமா நம்ம இருதயத்துல விசுவாசிச்சிட்டோம். நம்ம பாவி பாவி பாவிங்கிறது நம்ம இருதயத்துல ஆழமா பதிந்திருந்த காரியங்களா இருந்தது. ஆனா இப்போ விசுவாசத்தினாலே நம்ம என்னவாக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய செயல்களினால நம்ம நீதிமான்கள் ஆகல. கிறிஸ்து செய்து முடித்த செயலின் நிமித்தம் தேவ நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நான் நீதிமான் அப்படிங்கிறது உங்க இருதயத்துல நீங்க இருதயத்துல விசுவாசிக்க வேண்டிய காரியமா இருக்கு. அப்போ ஒரு சூழ்நிலை எதிரா வரும்போது, யாராவது உங்களுக்கு எதிரா ஒரு குற்ற மனசாட்சிய உங்களுக்கு எதிரா அத வந்து சொல்லும் போது, இல்ல உங்க இருதயமே உங்களை குற்றவாளியா தீர்க்கும் போது, இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்க அணிந்து கொண்டவர்களாய் நின்னாதான் சத்ரு எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களை நம்ம அவித்து போட முடியும். அப்ப முதல்ல இருதயத்துல நம்ம விசுவாசிக்க வேண்டியது, நான் விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் மூலமா விசுவாசத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேங்கிறத நீங்க உங்க இருதயத்துல விசுவாசிக்கணும். ஏசாயா 54 நம்ம தெளிவா பார்க்கிறோம், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியில நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கணுமா? நான் நீதிமான்கிறதுல ஸ்திரப்பட்டு இருக்கும் போதுதான் கொடுமைக்கு தூரமாவோம், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாவோம், அது நம்மை அணுகுவதில்லை. இப்போ இந்த நீதியில நம்ம ஸ்திரப்படல அப்படின்னா நமக்குள்ள கான்ஸ்டன்ட் ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ, நான் ஒரு காலத்துல அப்படிலாம் செஞ்சனே, அந்த பாவம் செஞ்சனே, அதனால இப்படி ஆயிருமோ அப்படின்னு தொடர்ந்து
பயம் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவா. உனக்கு கொடுமைங்கிறது நமக்கு வராது. பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. யாருக்கு? நீதியில ஸ்திரப்பட்டிருக்கிறவர்களுக்கு. நீதிமான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் நம்ம இருதயத்துல இருக்கும்போது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை அணுக முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ விசுவாசத்தினாலே நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் இன்னைக்கு தேவனோடு கூட நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒன்றிணைக்கப்பட்டுட்டோம், சமாதானமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன நேரம் வேணாலும் அப்பான்னு போறதுக்குரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் கூட நம்ம அவர் சமூகத்துக்கு போறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இதுவும் எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும். நான் அப்பான்னு கூப்பிடுகிறதற்கு என் தகப்பன் எனக்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார், எனக்கு அவர் அப்பா. இதை எப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் தைரியமா போய் அவர்கிட்ட நம்ம பேச முடியும், உறவாட முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியல, அவர் பக்கத்துல நம்ம போக முடியல அப்படின்னா, பயங்கள் உள்ளத்துல இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இருதயத்துல இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசிக்கல. முதல்ல இருதயத்துல நம்ம என்ன செய்யணும்? தேவன் ரியலா பார்க்கணும். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்ங்கிறத நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். அடுத்ததா இருதயத்துல நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத விசுவாசிக்கும் போது நம்ம தேவனிடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததா இந்த விசுவாசம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அது நமக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கு. வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். 1 யோவான் 5:4 வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் வருகிற இடத்துல எல்லாம் நீங்க ஒண்ணு நல்லா ஆழமா பதிக்கணும். இது எல்லாமே இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை சொல்லுகிற காரியமா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், தேவனால் மரியாள் கிட்ட தூதன் வந்து சொல்லும் போது மரியாள் கேட்கிற ஒரு காரியம், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப நமக்குமே ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சா கூட பெரிய வாக்குத்தத்தமா இருக்கும், அது நடக்குமாங்கிறது சந்தேகம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. இது எப்படி ஆகும், இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரும். மரியாளுக்கும் அதே மாதிரிதான் வந்தது. இது எப்படி ஆகும், சயின்டிபிக்கலா இது நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனா இது எப்படி ஆகும் அப்படின்னு அவ கேக்குறா. அங்க தூதன் சொல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இத இருதயத்துல நம்ம விசுவாசிக்கணும், என் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ அப்போ தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ தேவனால் ஒரு காரியம் கூடணும் அப்படின்னா அந்த காரியத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கும் எல்லாம் கூடும். என்னென்ன காரியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க வாக்குத்தத்தமா பெற்றிருக்கிறீங்களோ, அந்த அந்த காரியத்தை குறித்ததான விசுவாசம் உங்க இருதயத்துல இருந்ததுன்னா நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வீங்க. அதுல எந்த விதத்திலையும் சந்தேகமே இருக்க முடியாது. அதுலயும் மேலா தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனால பிறந்திருக்கிறோம். வசனம் யோவான் 1 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரெல்லாம் அவரை இருதயத்துல விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதை என்னைக்கு நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோம்?
அப்ப அடுத்த லெவலுக்கு நம்ம நிச்சயமா போக முடியும். நான் இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்தவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் பிள்ளை. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்னா, எனக்கு செய்யாமல் அவர் யாருக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிற அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் உங்க இருதயத்துல இருந்ததுன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த ஹீப்ரூஸ்ல நம்ம அதை தான் பார்க்கிறோம் 11ல. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இதெல்லாம் எங்க? இது தேவன் செஞ்சாருன்னு போடல, ஆனா என்ன போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடந்த காரியங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்துல எதை விசுவாசிக்கிறோம்? ஐயோ, இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த காரியம் இப்படி இருக்கு, என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இப்படி எத்தனை கேள்விகள் நம்ம இருதயத்துல இருக்குது. இது எப்படி ஆகும்? இந்த இந்த சூழ்நிலைகள்ல மாற்றம் உண்டாகுமா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுமா? இல்ல என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுமா? இது எத்தனை பேருடைய, இது எப்படி ஆகும், நடக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி இருந்ததுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசிங்க. வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன வாக்குத்தத்தம் வேதம் கொடுத்திருக்கு? நம்ம குடும்பத்தை குறித்து வேதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு? இததான் நான் விசுவாசிப்பேன், இதுதான் நடக்குதுன்னு சொல்லி இருதயத்துல நீங்க பயம் இல்லாமல் வார்த்தைய மட்டும் நம்பி இருக்கிறவங்க நிச்சயமா அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனையோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம இருதயத்துல விசுவாசம் இல்ல. இருதயத்துல விசுவாசம் இருக்கிற மனுஷர்களுக்கு பயம் இருக்காது. அப்ப இன்னைக்கு நம்ம எங்க விசுவாசம்? இன்னைக்கு உங்க இருதயத்துல பயம், கலக்கம், சோர்வு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியும், உங்க விசுவாசம் இருதயத்துல இல்ல. எங்க இருக்கு? மைண்ட்ல இருக்கு, மூளையில இருக்கு, ஆனா ஹார்ட்ல இல்ல. அதனாலதான் நமக்கு பயங்கள் வருது. நான் அப்பா யாரு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யல? அவரை ரியலா பார்க்கல, அவருடைய வல்லமைய ரியலா பார்க்கல, அவருடைய வார்த்தைய ரியலா பார்க்கல. அதனாலதான் நம்ம இருதயத்துல பயங்கள் வருது. ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல தேவனால எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். இத சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு டெஸ்டிமனி கடந்த வாரத்துல என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவ ஹையர் ஹையர் எஜுகேஷனுக்கு யூஎஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமும் அதான் இருக்கு. ஆனா அவனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண பிறகு அவன் என்ன சொல்லிட்டான், என்னால போக முடியாதுன்னு. அது எல்லாமே அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமா, ஏன்னா தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு காரியம், இத இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. ரொம்ப அந்த காரியங்கள் அவளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருந்தது. ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ண, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் நீங்க இதை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, இல்ல உமக்கு சித்தமானால் அந்த காரியம் நடக்கணும்னு நாங்க ஜெபிக்க போறதே இல்ல, அவன் இங்க படிக்கட்டும்னு சொல்லி அந்த காரியத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு விட்டுட்டோம். எல்லாமே கேன்சல், அந்த அப்ளிகேஷன் எல்லாமே எங்களுக்கு வேண்டாம், க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொன்ன பிறகு அவன் ஒரு 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 மீட்டிங் முடிஞ்சு வந்த பிறகு அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில அவனாவே வந்து, இல்ல ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நான் போறேன், நான் யூஎஸ் படிக்க போறேன், நீங்க அந்த அப்ளிகேஷன் நீங்க திருப்பி எனக்கு இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அப்போ எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு, நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை பற்றின கவலை இல்லாம இருக்கணும், நம்ம ரெஸ்டுக்குள்ள இருக்கணும். ஒரே நாள்ல அவனுடைய மனதை மாற்றி எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு அவ்வளவுதான், இனி இங்கதான் படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்த பிறகு தேவனால கிரியை செய்ய முடியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்க போற சூழ்நிலையில எப்படி அவரால் கிரியை செய்யாமல் இருக்க முடியும்? நிச்சயமா தேவன் கிரியை செஞ்சு எல்லா சூழ்நிலைகளிலும்
உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஒண்ணே ஒண்ணு, அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெஸ்ட்ல வந்துடணும். இது ஒண்ணுதான் தேவன் விரும்புகிற விசுவாசமா இருக்கு. அதுதான் இருதய விசுவாசம். தானியேல் அதை குறிச்சு கவலையே படல. சிங்கங்களின் சிங்க கெபில போடுவாங்கன்னு சொன்ன பிறகு கூட அவன் முன் செய்து வந்தபடியே அவன் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான், ஸ்தோத்திரங்களை செலுத்தினான்னு இருக்கு. காரணம் என்னன்னா, இருதயத்துல அவன் தேவனை விசுவாசிக்கிறான், அவரை ரியலா பார்க்கிறான். என் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறத அவன் இருதயத்துல பாக்குறான். நீங்க ஒரு சிங்கத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதற்கு நான் ஏன் பயப்படணும்? என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பழைய ஏற்பாட்டுல உள்ள பரிசுத்தவான்களுக்கே அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குதுன்னா, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம எவ்வளவோ ஸ்லாக்கியங்களை அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை இருதயத்துல விசுவாசிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு நிச்சயமாய் மாறுகிறத காண்பீங்க. இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அதுதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில அதை நான் பார்க்க முடியுது. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை எந்த பகுதிகள்ல எல்லாம் நீங்க சோர்ந்து போயிருந்தீங்க, அந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் சுக வாழ்வு துளிர்க்கிறத பார்ப்பீங்க. அது ஒருவேளை சிக்னஸ்ல இருந்தா இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப சூழ்நிலைகள்ல போராட்டங்களா இருந்திருக்கலாம். என்னென்ன காரியங்களா இருந்தாலும் அதுல எல்லா பகுதிகள்லயும் சுக வாழ்வு துளிர்க்கிறத பார்ப்பீங்க. அது எப்படி துளிர்க்குதான்? ஒரே நாள்ல ஆரோனுடைய கோல் துளிர்க்க கூடுமானால், ஒரு மரித்து போன ஒரு கோல், மரத்துல இருந்து வெட்டப்பட்ட ஒரு கம்புல இருந்து அங்க வாதுமை பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்துதான். அது எப்படி முடியும்? ஒரே அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. பூக்க ஒரு காலம், காய்க்கிறதுக்கு ஒரு காலம், பழுக்கிறதுக்கு ஒரு காலம். ஆனா இது எல்லாம் ஒரே நாள் நைட்ல நடக்கும்னா உங்க வாழ்க்கையிலையும் அப்படி நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரே நாள்ல சடுதியில நடத்தக்கூடிய உங்க வாழ்க்கை சுக வாழ்வு துளிர்க்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். நிச்சயம் நீங்க எல்லாரும் இந்த வார்த்தை உங்க கூட ஆண்டவர் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் தீர்க்க தரிசனமா பேசுறாரு பலரோடு கூட. எந்த காரியத்துல நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்துலதான் ஆண்டவர் பேசுறாரு. சுக வாழ்வு துளிர்க்கிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அது ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல ஒரே நாள்ல அது துளிர்க்கும். நிச்சயம் நடக்கும். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அதுதான் நம்முடைய தேவன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, விசுவாசத்துக்குள்ள விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க போகணுங்கிறது தான், ரெஸ்ட்ல இருக்கணுங்கிறது தான். என் பிள்ளை, நீ ரெஸ்ட்ல இரு, நான் பார்த்துக் கொள்வேன். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எல்லாமே அவர் என்ன சொல்றாரு? நீ ஃப்ரீயா இரு, நீ ரிலாக்ஸ்டா இரு, அப்பா இருக்கிறேன், அப்பா பார்த்துக் கொள்வேன். இதுதான் அவருடைய வார்த்தையா இருக்கு. ஆனா நம்ம இருதயம் எப்பவுமே ஒரு படபடப்புக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த விசுவாசம் உங்க இருதயத்துல இல்ல, உங்க மைண்ட்ல இருக்கு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லையே. இதெல்லாம் எத்தனையோ பேருடைய பாரமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு வந்த போன் கால்ஸ் எல்லாமே அதுதான். எத்தனையோ பேர் பிள்ளைகளை குறிச்சு பாரம், கண்ணீரோட, கவலையோட இருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே காரியம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலக மனுஷங்க வாக்கு கொடுக்கல. அவர் பொய் உரையாத தேவன், அவர் சத்திய பரன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் ஒரு வார்த்தைய வாக்கு தத்தமா நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதாம். அப்போ என் பிள்ளை நிச்சயமா கர்த்தரால போதிக்கப்பட்டுதான் இருக்கிறான். என் பிள்ளையுடைய சமாதானம் நிச்சயம் பெரிதாதான் இருக்குங்கிறத நீங்க இருதயத்துல விசுவாசி பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகளை குறித்த கவலைய நீங்க அவர்கிட்ட விட்டுட்டு
அவரை இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் அது ஜெயமாகத்தான் முடியும். ஏன்னா வசனம், நான் அடிக்கடியா சொல்ற வசனம் அதான், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அடையாளங்களாக அற்புதங்களாக தான் இருப்பாங்க. இந்த பூமியில அவர் நம்முடைய பிள்ளைகளை அவர் அப்படித்தான் வைப்பார். நீதிமானுடைய சந்ததிக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம விசுவாசத்தினாலே நம்ம என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம டிஎன்ஏவே மாறிட்டு இன்றைக்கு அவருக்கு பிள்ளையா மாறிட்டோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய நம்முடைய பிள்ளைகளும் அவருக்கு பிள்ளைகள். ஒரு காலம் ஒரு குறைவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தது விசுவாசத்துல. எதற்காக விசுவாசம் அப்படின்னா, முதல்ல அவரை ப்ளீஸ் பண்றதே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அடுத்தது நம்ம தேவனோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த விசுவாசத்தின் மூலமா தான் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசமானது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய ஜெபம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்ல. நீங்க 100 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் இருதயத்துல விசுவாசம் இல்லாமல் செய்கிற ஜெபம் எதற்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோடு பண்ணுகிற ஜெபம், அதுக்காக மணிக்கணக்கா நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம் தான் அங்க என்னதை கொண்டு வருது? ஜெயத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நிறைய நமக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஜெபம் 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 ஜெபம்னு சொல்லி எவ்வளவோ ஜெபம் பண்றதுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இருதயத்துல விசுவாசம் இருக்குதா? அதுதான் மேட்டர். ஜெபமே ஜெயம்லாம் நமக்கு அப்படிலாம் படிச்சுட்டோம். அதனால மணிக்கணக்கா அத விசுவாசம் இருக்கோ இல்லையோ, நம்ம ஜோமன்னா நடக்கும், ஜோமன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மாயையில ஒரு இலூஷன்ல நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறோம். நீங்க இருதயத்துல அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க, இது அப்படியே நடக்குது, அதுக்காக உனக்கு நான் இப்பொழுதே நன்றி சொல்றேன் அப்படின்னு பண்ற ஜெபத்துக்கும் என்ன பேசுறோம் என்ன சொல்றோம்னே புரியாம ஏதோ ஒண்ணு இருதயத்துல பயத்தை வச்சுட்டு, இருதயத்துல சந்தேகத்தை வச்சுட்டு, ஆனா நம்ம அவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் என்ன வர? அந்த புலம்பல் மாத்திரம் இல்ல, நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம், அடுத்த நிமிஷம் யாராவது அந்த காரியத்தை குறிச்சு கேட்கும் போது நம்ம என்ன செய்வோம்? நெகட்டிவா பேசுவோம். அப்பவே அது விசுவாச ஜெபம் இல்லைங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். நீங்க விசுவாசமான நீங்க ஜெபத்தை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா யார் கேட்டாலும் நிச்சயம் நான் ஜெபம் பண்ணிட்டே அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு என்ன வராது? பயம் வராது. அந்த காரியத்தை குறிச்சு நமக்கு பயம் இருக்காது. உண்மையா விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த காரியத்தை குறித்து பயம் வராது. நான் சொல்லிட்டேன், அது எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு வருகிறதுக்கு பேருதான் இருதய விசுவாசம். அப்போ ஜெயத்தை கொடுக்கிறது அந்த விசுவாசம் தான். அப்போ இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து அந்த பிரஷியஸான கிஃப்ட் நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த ஜீசஸ் கிரைஸ்டையே நம்ம ஃபெய்த் மூலம் தான் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். அந்த அவர் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் சுதந்திரிக்க கூடிய காரியமாகவும் என்னதான் இருக்கு? விசுவாசமாகத்தான் இருக்கு. சரி, இப்போ இந்த விசுவாசத்தை எது கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம், எபேசியர் 6:16. எபிஷியன்ஸ் 6:16. பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். இந்த அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, நமக்குள்ள பயத்தை விதைக்க, சந்தேகத்தை விதைக்க, பொய்களை விதைக்க, சத்துருடைய எல்லா அட்டாக்ஸும் இதெல்லாம் கொண்டு வருது. அப்போ இதெல்லாம் நம்ம இருதயத்துல வராதபடி காத்து கொள்றதுக்கு நம்ம எதை பிடிச்சிட்டு நிக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகம்.
அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டவுட்டை நமக்கு கொண்டு வந்துட்டே இருப்பான். மனிதர்கள் போல கொண்டு வருவான், நம்ம எண்ணங்கள்ல அவன் கொண்டு வருவான், எத்தனையோ சூழ்நிலைகளை காட்டி நமக்கு டவுட்ஸ கொண்டு வருவான். இதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடணும் அப்படின்னா நம்ம பிடித்திருக்க வேண்டிய ஒரே காரியம் அதுதான் ஷீல்ட். ஃபெய்த் வந்து என்னதான் ஷீல்டு. ஃபெய்த் ஷீல்டு வந்து என்ன செய்யும்? யுத்தத்துல நம்ம ஷீல்டு எதுக்கு வைப்போம் அப்படின்னா நமக்கு எதிராய் எய்யக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் நம்ம நம்ம மேல படாதபடி நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஷீல்ட பிடிச்சிருப்போம். அப்போ ஃபெய்த் வந்து இந்த ஷீல்டு இல்ல அப்படின்னா ஈஸியா எனிமி நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். நம்மளால ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஒரு சூழ்நிலை எதிரா இருக்கு, அந்த எதிரான சூழ்நிலைக்கு மத்தியில இருதயத்துல நீங்க விசுவாசிச்சு வார்த்தைகளை நீங்க நம்பும் போது, அதை பேசும்போது, இருதயத்துல இருந்து இதுதான் சொல்லுது, இதுதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது அதுக்கு மேல சத்துரு என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதை என்ன செய்யணும்? நம்ம போய் அவங்க கூட சண்டை போடணும்னு எபேசியர் 6ல நீங்க வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் நம்ம யுத்தம் பண்ணணும். நம்ம யுத்தமே பண்ண வேண்டாம். நீங்க அத்தனை சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். நிக்கதான் ஆண்டவர் சொல்றாரு. இத போட்டுட்டு நில்லு. அப்படிதான் பவுல் எழுதியிருக்கிறாரு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். அவனுக்கு எதிராக இத இத பார்த்துட்டோம், நம்ம இதை வச்சுட்டு நின்னாலே அவன் நம்ம பக்கத்துல வர முடியாது. அப்போ இன்றைக்கு உங்க இருதயத்துல சந்தேகங்கள் இருக்கு, பயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம என்ன செய்யல? பிடிக்கல. இப்ப விசுவாசம் எதோட கம்பேர் பண்ணப்படுது? கேடகத்துக்கு கம்பேர் பண்ணப்படுறத பாக்குறோம். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர், அவன் சொல்லக்கூடிய பொய்கள், டவுட்ஸ், எவ்வளவோ சந்தேகங்கள், இதுல எல்லாத்துல இருந்தும் நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது எதுதான்? விசுவாசம். இந்த விசுவாசத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? அடுத்ததா இந்த ஷீல்ட நம்ம எப்பவும் இந்த விசுவாசம் இருதயத்துல நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் ஒருவர், அவர்தான் இருக்கிறார், அவர்தான் நிஜமான சத்தியமான தேவன், சத்தியபரன், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல விசுவாசிக்கணும். நான் அவரை தேடுறேன், அவர் வார்த்தையை நம்புறேன், அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். இத விசுவாசிச்சு நம்ம இந்த கேடகத்தை பிடித்து கொண்டவர்களா நிக்கணும். அடுத்ததா விசுவாசம் எதற்கு ஒப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடுகு விதைக்கு ஒப்பிடப்படுது. வாசிக்கலாம், மத்தேயு 17:20. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததா கடுகு விதைக்கு, மஸ்டர்ட் சீடுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கடுகு விதையளவு விசுவாசம். இந்த விசுவாசம் எங்க அப்படின்னா மூளையில இல்ல, இருதயத்துல. கடுகு விதையளவு விசுவாசம் அது ஒருவேளை சாதாரணமான ஒரு ஆரம்பமா ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா இந்த கடுகு விதையளவு விசுவாசம் இருந்து மலைய பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். விசுவாசத்துக்கு அந்த பவர் இருக்கு. மலைய கூட பெயர்க்கக்கூடிய பவர் ஃபெய்த்துக்கு இருக்கு. எந்த ஃபெய்த்துக்கு? நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஃபெய்த்துக்கு. இதுதான் நான் இந்த வசனம் இதேதான் மார்க்ல நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேருடைய ஹீலிங்க்கு இந்த வார்த்தை பயன்பட்டு இருக்கு. நாம் இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்துல காணப்படுகிற கட்டிய நான் வேரோடு பிடுங்கி கட்டி பாதாளத்துக்குள்ள போடுறேன் சொன்ன மாத்திரத்துல இன்ஸ்டன்டா கட்டி மறைஞ்சு போகுது. நம்ம ஊழியங்கள்ல கூட எத்தனையோ ஹீலிங் நம்ம பாக்குறோம். இன்ஸ்டன்டா பல்வலி
நேத்து சுகமானதை பார்க்கிறோம். யூரின்ல ஒருத்தவங்களுக்கு பிளட் கலந்து போச்சு, அது சுகமானதை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. இது இது எல்லாராலையும் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாராலையும் முடியும். இது நான் சொன்னா மட்டும் நடக்கிறது இல்ல. இத நீங்களும் உங்க இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லும் போது நிச்சயமா நடக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அதாவது அந்த ஃபெய்த்துக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. இந்த பவர் என்ன செய்தான், அந்த மலையை பார்த்து சொல்லும் போது, இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லும் போது அந்த மலையை கூட உடைச்சு தள்ளக்கூடிய அளவுக்கு பவர் அந்த ஃபெய்த்துக்கு இருக்கு. அந்த ஃபெய்த்தை நம்ம இருதயத்துல நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அது நடந்துச்சு. இருதயத்துல நான் விசுவாசிச்சிட்டேன்னா அது நடந்துருச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அதை பத்தி திங்க் பண்ணவே தேவையில்லை. எத்தனையோ ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். மலையை பார்த்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. விசுவாசத்தினாலதான் உலகங்களே உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விசுவாசத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா கூட இருதயத்துல இருந்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல அது போயிருச்சுன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா அது நடந்துருச்சு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அததான் ஆண்டவர் சொல்றாரு. இத நம்ம எல்லாருமே செய்யணும். நீங்க ஜோம் பண்ணும் போது, நீங்க உங்ககிட்ட யாரு பிரேயருக்கு வந்தாலும் நீங்க அதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா அது நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த ஃபெய்த்தோட பவர். அடுத்ததா, விசுவாசம் எதற்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் 2 கொரிந்தியர் கர்த்தரிடத்தில் 5:6 சார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we walk by faith, not by sight. அப்போ நம்ம நடக்கிறது, நம்முடைய நடை, நம்முடைய பாத், நம்முடைய வே ஆஃப் லிவிங், இது எப்படி இருக்கா? நாம் தரிசித்து நடவாமல், எதையும் பார்த்து நடக்கிறது இல்ல. சூழ்நிலைய பார்த்துக்கிட்டு இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு பேசுறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு காணப்படாதவைகளை நம்புகிறது. அப்போ அது ஒரு வே, ஒரு பாத்வே. விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பாத்வேயா இருக்கு. நம்ம நடக்கிற காரியம், நம்ம சூழ்நிலையை தரிசித்து பார்க்காமல் இல்ல. வார்த்தை இததான் சொல்லுது, காணக்கூடாத உலகத்துல இதுதான் இருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். அப்போ இதுதான் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு நடை, அந்த வாக் ஆர் பாத்வே அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தை கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் அந்த வார்த்தைக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, அதாவது ஒரு முழு பிக்சர் நமக்கு தெரியல, இப்படிதான் நடக்குமா, நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா சூழ்நிலைகள் எதிர்மாறாதான் இருக்குது. ஆனா இது எப்படி நடக்கும், எதுவுமே ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியலன்னா கூட விசுவாசிக்கிறதுக்கு பேருதான் விசுவாசம். அந்த நடையில நடக்கிறது தான் விசுவாசம். அடுத்ததா, கொலோசியர் 2:7, 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதனாலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்றதுக்கு பேரு விசுவாசம், ஃபவுண்டேஷன், ரூட்.
ரூட் ஆறது. இன் கிரைஸ்ட்ல, கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நான் யார் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யணும்? ரூட் ஆகணும். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருங்கிறதுல நம்ம ரூட் ஆகல அப்படின்னா கான்ஸ்டன்டா நம்ம இருதயத்துல ஃபியர் இருந்துட்டே தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணுமா? வேர் கொள்ளணுமா. எந்த ஒரு மரம் ஆழமா வேர் கொண்டு வேர் பூமிக்குள்ள ரொம்ப தூரம் போகுதோ அந்த மரம் தான் எந்த புயலையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பலன் வாய்ந்த மரமா இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஆழமா வேர் விடணும். அந்த மரம் தான். அதுதான் அந்த கற்பாறையின் மேல் அந்த மணல், சாதாரண மணல்ல கட்டப்பட்ட வீடெல்லாம் என்ன செஞ்சிருதான்? சாதாரண ஒரு இது அடிச்ச உடனே, புயல் அடிச்ச உடனே என்ன செஞ்சிருது? விழுந்துருது. ஆனா ஆழமான அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வீடு என்ன புயல் வந்தாலும் அது என்ன செய்யாது? அந்த வீடு அசையாது. அது போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த காற்றும் புயலும் எந்த காரியமும் நம்மை அசைக்க முடியாது. அப்ப வசனம் சொல்லுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்படணுமா. அதுல இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்கு அப்படின்னா ஸ்தோத்திரத்தோட பெருகணுமா. அப்போ விசுவாசத்துல எப்படி உறுதிப்பட முடியும்? ஸ்தோத்திரம் பண்ண 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 விசுவாசத்துல உறுதிப்பட முடியும். அது எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? நீங்க ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அந்த விசுவாசத்துல உறுதிப்பட்டு நம்ம ஸ்தோத்திரத்தோட விசுவாசத்துல நம்ம பெருக முடியும். அந்த தேங்க்ஸ் கிவிங் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கும் போதுதான் விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். அதனாலதான் ஆபிரகாமை குறிச்சு ரோமர் 4ல பார்க்கிறோம், அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தேங்க்ஃபுல் ஹார்ட், கிராட்டிடியூட் இருக்கோ அவங்கதான் விசுவாசத்துல பெருக முடியும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ஆண்டவரே அப்படின்னு முறுமுறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க விசுவாசத்துல உறுதிப்படவும் முடியாது, விசுவாசத்துல பெருகவும் முடியாது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? let your roots grow down into him and let your lives be built on him, then your faith will grow strong. let your roots grow down into him. கிறிஸ்துவுக்குள்ள உங்க ரூட் ஆழமா போகட்டும், அவர் மேல உங்க லைஃப் கட்டப்படட்டும். அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம்னா இன்னைக்கு நமக்கு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் அத பிதா அந்த இளையகுமாரனை பார்த்து, மூத்த குமாரனை பார்த்து அப்பா சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்குதுங்கிறாரு. இன்னைக்கு அப்பா அததான் சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது மகளே. எப்படி இயேசுக்கு நான் கொடுத்தாரோ, இயேசுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் எல்லாம் இருந்ததோ இன்னைக்கு அவருக்கு உடன் சகோதரர்கள் நம்ம அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்? ரூட் ஆகணும். கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளும் போது, அவருக்குள்ள ஸ்தோத்திரத்துல நம்ம உறுதிப்பட்டு இருக்கும் போது, பெருகும் போது விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். அடுத்ததா கடைசியா விசுவாசம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ விசுவாசம் கோல்ட விட ப்ரெஷியஸ்னு கொடுத்திருக்கு. அப்போ அவ்வளவு ஒரு ட்ரெஷரா தேவன் அந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. நமக்கு இந்த உலகத்துல வர்ற ஒரு டெஸ்ட் அப்படின்னா அந்த ஃபெய்த்துக்கு தான் வருது. நம்ம ஃபெய்த்ல உறுதியா இருந்தோம்னா அந்த டெஸ்ட்டை ஈஸியா நம்ம என்ன செய்வோம்? ஜெயிச்சுட்டே போவோம். இப்படி தாவீதுக்கும் டெஸ்ட் தான், கோலியாத் ஒரு பெரிய டெஸ்ட் தான். ஆனா அந்த இடத்துல
அவன் அவன் விசுவாசம் அவருக்குள்ள வேர் கொண்டிருந்தபடியினால, அவருடைய பிரமாணங்களை அவன் கற்றறிந்திருந்தபடியினால, அந்த உடன்படிக்கையை குறித்து அவனுக்கு ஒரு ஆழமான அறிவு அதுல அவன் வேர் கொண்டிருந்தபடியினால, அந்த விசுவாசம் என்ன செய்து அங்க அவனுக்குள்ள வெளிப்படுது. அங்க இயேசு கிறிஸ்துவில உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த விசுவாசம், அந்த தங்கம் போல இருக்கிற அந்த விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், ஒருவேளை இன்னைக்கு இந்த மெசேஜ் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்னா, நமக்குள்ள இருக்கிற நிறைய காரியங்கள் இதை கேட்கும் பொழுதே வெளியேறும். பயம் வெளியேறும், சந்தேகம் வெளியேறும், அவிசுவாசம் வெளியேறும், எத்தனையோ மனிதர்களுடைய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும், இதெல்லாம் வெளியேறும். இதெல்லாம் வெளியேறும். உங்க விசுவாசம் பலப்படும் போது, அது ஒரு கோல்டா மாறும் போது, அங்க அந்த விசுவாசத்தின் மூலம் நீங்க ஜெயம் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி, கனம், மகிமை. அன்னைக்கு தாவீதுக்கு உண்டான அதே காரியம் நமக்கும் நிச்சயம் உண்டாகுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் தெளிவா பேசுறது இதுதான், இருதயத்துல விசுவாசம். நம்ம இன்னும் அந்த பிரேயர் செஷன்ல நம்ம ஆழமா அதை குறிச்சு நம்ம தியானிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும், அப்போ ஃபெய்த் வேல்யூபிளா இருக்கும். அது டெஸ்ட் பண்ணப்படும். எப்படி கோல்ட டெஸ்ட் பண்றாங்க, ஒரு ஒரு எரிகிற அக்கினிக்குள்ளதான் போட்டு கோல்ட டெஸ்ட் பண்றாங்க, அப்படித்தான் சோதனைகள் விசுவாசத்திற்கு டெஸ்ட் வருது. ஏன்னா அது ரியல், அது ஸ்ட்ராங்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக. அது அக்னியில போடப்படும் போதுதான் அதோடைய ஒரிஜினல் நேச்சர் நமக்கு தெரியுது, அந்த கோல்டோட நேச்சர். அது மாதிரி விசுவாசமும் சோதிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ப்ரெஷியஸ்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த சோதனைகள் வருது. அப்போ ஃபெய்த் நிறைய காரியங்கள் மூலமா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணப்படுது. ஆனா இந்த ஃபெய்த் எதனாலலாம் டிஸ்டர்ப் பண்ணப்படுது, இந்த ஃபெய்த்ல நம்ம எப்படி உறுதியா நிற்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இனி வர்ற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். இதுக்கடையில நம்ம அந்த முடிந்த அளவுக்கு ப்ரேயர் செஷனுக்கு நீங்க அட்டன் பண்ணுங்க. நிறைய காரியங்களை நீங்க படிச்சு கொள்ள முடியும். நிறைய காரியங்கள்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் growth நமக்கு ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்ச் நம்ம அதுக்குள்ள வர முடியும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து அற்புதமாய் நிச்சயமா பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்மளை மாற்றுவார். அது மாத்திரம் இல்ல, தேவ புத்திரர்களை கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் மாத்துவார். நம்மளை பார்க்கும் பொழுதே இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு மற்றவங்க கண்டு கொள்ளும்படியாய் தேவன் நம்ம மூலமா கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேங்க்யூ. ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க கூடி நாங்க ஒரு சிறு குடும்பமாய் கூடி இருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்கிறது என்பதை நான் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலன் தருகிறதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அப்பா, கேட்ட வார்த்தைகள் அப்பா அவர்களுக்கு மாத்திரம் இல்ல அப்பா, எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் அப்பா அது ஆசீர்வாதமாக மாற கர்த்தாவே, அவங்க இருதயத்தில் இந்த வார்த்தைகள் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நீர் நினைவுபடுத்துவீராக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே நாங்கள் விசுவாசத்தில் பெருக எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரங்களில அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? ஏதோ டெஸ்டிமனிஸ் ஏதோ இல்ல, ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நீங்க மார்னிங் ப்ரேயர்னு சொல்லி போட்டிருந்தீங்க, எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? வர்ற டியூஸ்டேல இருந்து. கமிங் டியூஸ்டே. ஓகே, மார்னிங் 5:30 to 6 o'clock. Half an hour. Okay. Thank you. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா?
ஓகே, டியூஸ்டே மார்னிங் ப்ரேயர்ல நம்ம மீட் பண்ணுவோம். மார்னிங் ப்ரேயர் நிச்சயமா அது ஒரு மெடிடேஷன் ப்ரேயர். அந்த மெடிடேஷன் பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம ஹீலிங் செஷன்ல நிறைய பார்த்தோம். அது கூட ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மெடிடேஷன் ப்ரேயர்னால என்ன யூஸ் இருக்கு. மெடிடேஷன் ப்ரேயர்ல நிறைய ஹீலிங்ஸ் நடக்கும். நம்ம ஹார்ட் ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வரும். நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் ஃப்ரீ ஆகும். நிறைய பேர் அதோடைய பலன்களை நான் அதை லிட்ரலா நான் என்னுடைய லைஃப்ல நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா நம்ம எல்லாரும் அந்த மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணும் போதே நீங்க அதை நிச்சயமா உணர முடியும். நிச்சயமா அதை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.